ரீசெண்ட் டேஸ் டு இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதாவது 27 இயர்ஸ் ஓல்டு ஆர் லைக் 24 இயர்ஸ் ஓல்டு பீப்புளுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. சப்போஸ் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க, இல்லை கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான நியூஸ் வந்து சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் தானா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இதில் மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக் தான். பட் இந்தமாரி யங் ஏஜில் திடீர்னு இறக்குறத மோஸ்ட் ஆஃப் த மீடியாவில் வந்து ஹார்ட் அட்டாக்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க. பட் அது ஹார்ட் அட்டாக் தானான்றது வந்து நம்ம அசஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக் தான். இந்தமாரி யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலே இப்போ 5 வயசு 6 வயசு குழந்தைகள்லேருந்து எக்ஸசிவ் ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்து வளர்க்குறது, அது ஒரு ரீசன். சிட்டிஸில் இப்போது யூஸ் பண்ணக்கூடிய போதைப் பொருட்கள், அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ யங் ஏஜ்லே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது, ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம். ஸ்கூல் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக். ஆல்கஹால், எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அது ஒன் ஆஃப் த ரீசன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. மோர் ஓவர் ஹார்ட் அட்டாக்லேயுமே கொரோனரி ஆர்டரி டிசெக்ஷன் சொல்லுவோம். அதாவது சடனாக எக்ஸஸாக ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி உங்கள் கொரோனரி ஆர்டரிஸ் வந்து டிசெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். சின்ன வயசுலேயே சில பேருக்கு, அதாவது பை பர்த்தாவே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கலாம், சுகர் ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்தமாரி ரொம்ப சின்ன வயசுலேயே சுகர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அதை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அரௌண்ட் 20, 25, 27 ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதுவுமே பை பர்த்தாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இதெல்லாம் சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் பெரிதாக பாதிப்பு இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்காதவங்க, ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுக்காதவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் யூஸ்வலி அந்த 20 to 30 இயர்ஸ் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வருது.